கத்திரிக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் உடச்சிக்கல்ல போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு 1 நாள் அதிலே போட்டுக்கலாம், இல்லை விழுது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சா போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கும் போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். வதக்கின வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா 4 நாளாக கொத்து கொத்தாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் நம்ம மசாலாவை பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா கத்திரிக்காவை 4 பொளந்துட்டு அதுக்குள்ளே விரித்து நம்ம மசாலாலாம் உள்ளே வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போடலாம். இப்போ நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ மசாலா வச்ச கத்திரிக்காயெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் மசாலா போட்டு வச்சதெல்லாம் நம்ம கடாயில் வச்சுக்கலாம். 2 பெரட்டிக்கலாம். உடனே பெரட்டக்கூடாது. இப்போ இருக்கிற மசாலையும் நம்ம கத்திரிக்காய் மேலே போட்டுடலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரு கழுவி அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், தேங்காய் அரைச்சதையே. ஏற்கனவே நம்ம மசாலா சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கத்திரிக்காக சால்ட்டு உரைக்கணும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய போடக்கூடாது, கறிக்கும். லைட்டாக போட்டால் போதும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கலரி விட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் வைங்க, பாஸ்ட் வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். கொஞ்சம் லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கத்திரிக்காய் மசாலா வந்து சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.